ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் vlogster. இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸாக பார்க்கலாம். வாங்க நம்ம ஃபுல் வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னோட கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க போன வீடியோலயே பார்த்துருப்பீங்க. என்னோட பர்த்டேக்கு வந்து மிட் நைட் வந்து ஃபுல்லா எழுப்பி ரூம் ஃபுல்லாவே கிஃப்டா தான் இருந்துச்சு. அந்த கிஃப்ட் தான் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம் என்னென்ன இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் எந்த கிஃப்ட் ஓப்பன் பண்றதே தெரில. சரி, சின்னலேருந்து பெருசு போகலாமேன்னு சின்னது ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, அதை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். அது உள்ளார என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட் ஹியரிங் இருக்கு. எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை, ஒரு டைமண்ட் ஹியரிங் வந்து காதில் போட்டுக்கணும்னு. அது வந்து மேக்னெட்ல கொடுத்துருக்காங்க, சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் வாட்ச் இருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் நான் ஒரு யூடியூப்ல பார்த்துருக்கேன் இந்த மாதிரி நிறையா, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் இல்லாமல் ஒரிஜினல் ரிங் மாதிரியே இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் வாட்ச் மாதிரியும் இருந்துச்சு. அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு பர்ஸ் வந்துருச்சு. எனக்கு முன்னாடியே ஒரு கார் டிசைன்ல ஒரு பர்ஸ் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் பழசா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பிளெயினா என்கிட்ட பியூட்டிஃபுல்லா இல்லை. அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கேன் இந்த மாதிரி, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் ஸ்கெட்சு. இது வந்து நம்ம ஒரு பென்சில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் அந்த அந்த ஸ்பூன்லேயே நம்ம டிராயிங் பண்ணிட்டு தண்ணிக்குள்ளார வச்சோன்னா அது மிதக்கும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், ஜாலியாக இருந்தது இந்த மாதிரி. அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கோம் இருந்துச்சு, ஆனால் அது கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு புது கோம் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச கலரில் பிளாக் வித் ரெட் வந்துருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமாக பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாமே ஓப்பன் பண்ணேன். உள்ளார என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் வாட்டர் பாட்டில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பார்க்குறேன் நான். அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர்மேன் டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சு, 2 பாக்ஸ் இருந்துச்சு. அதில் அது லாக் போட்டுக்கலாம், சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அங்கே வந்து ஸ்பூனும் ஃபோர்க்கும் அதில் டிஃபால்ட்டே தந்துடுவாங்க. திரும்பி எதை ஓப்பன் பண்ணுறதே தெரில. மீடியமாக பாக்ஸ் சைஸ் இருக்குது, அதுவுமே பெருசும் இருக்குது. சரி நம்ம ஏதாச்சும் ஒன்று எடுக்கலாமேன்னு ஒன்று எடுத்தேன். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் இங்க் பென்னும் அதுக்கப்புறமா ஒரு டிக் பென்சிலும் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு வித்தியாசமாக. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் சில்வரோட 500 ருபீஸ் காசு இருந்துச்சு. எனக்கு சில்வர்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு 500 கேஷ் மாதிரி ஒரிஜினல் சில்வர்லேயே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு ஃபங்கி பிரேஸ்லெட் தான். இந்த மாதிரி நிறையா ஒரு 6 பிரேஸ்லெட்டு சேர்ந்து ஒரு பிரேஸ்லெட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நருட்டோ கப் இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பர்த்டேக்கு வந்து தீம் பார்த்தீங்கன்னா நருட்டோ தீமு. இந்த மாதிரி அந்தந்த பர்த்டேக்கு அந்த மாதிரி தீம் இருக்கும். அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து கப் வந்து கிஃப்டாக தருவாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் எனக்கு வந்து நருட்டோ தீமில் ஒரு கப்பு ரெடி பண்ணி தந்திருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு வந்து ஒரு 5 சாப்ஸ்டிக் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நருட்டோ கீ செயின் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு கிஃப்ட் தருவாங்க, அதனால எனக்கு நருட்டோ கீ செயின் தந்திருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி கார் பவுச் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு, நிறைய திங்ஸ் வைக்கிறதுக்கு. அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெயிண்டிங் ஸ்கெட்ச் மாதிரி நிறைய ஸ்கெட்ச் இருந்துச்சு. ஒரு 20
30 ஸ்கெட்ச் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு. நெறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்துச்சு. அத வச்சு நெறைய பெயிண்டிங்ஸ் பண்ண போறேன் நானு. அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரூம்ல வந்து வால்ல வந்து மாட்டுறதுக்காக ஒரு 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரேம் இருந்துச்சு. அதுல வந்து நெறைய அனிமல்ஸ் ஃபோட்டோலாம் இருந்துச்சு. லயன், டைகர், அதுக்கப்புறமா சீட்டா, எலிஃபண்ட்லாம் இருந்துச்சு. அதுவும் இல்லாம அதுக்கு பக்கத்துல நெறைய மோட்டிவேஷனல் டயலாக்ஸ்லாம் இருந்துச்சு. அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிக்கான பெர்ஃப்யூம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸ்மெல் வந்து சூப்பரா இருந்துச்சு. அதுவும் இல்லாம அந்த டிசைனும் செம்மையா இருந்துச்சு. அத நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரி மில்க் கேட்பெரியோட ஒரு பாக்ஸ் காம்போ பாக்ஸ் இருந்துச்சு. அதுல உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, டைரி மில்க் சாக்லேட் இருந்துச்சு, 5 ஸ்டார் இருந்துச்சு, அதுக்கும் ஜெம்ஸ் இருந்துச்சு. அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்ச் இருந்துச்சு ஒரு டப்பாக்குள்ளார. சூப்பரா இருந்துச்சு அந்த வாட்ச். எனக்கு புடிச்ச மாரி பிளாக் வித் ரெட் தீம்ல இருந்துச்சு. அது சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. டிசைனும் நல்லா இருந்துச்சு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் லாஸ்ட் பாக்ஸ். இந்த லாஸ்ட் பாக்ஸ் தான் நான் ஓப்பன் பண்ண போறேன். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஓரியோ பிஸ்கெட் இருக்கு. அதுக்கப்புறம் கொரியன் நூடுல்ஸ் பாக்கெட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெறைய வெரைட்டிஸான ஸ்பெகட்டிஸ், அதுக்கப்புறமா நூடுல்ஸ் பாட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நெறைய கெல்லாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த மாரி நம்ம டெய்லியும் சாப்பிடக்கூடாது. இந்த மாரி அக்கேஷன், அதுக்கப்புறமா இந்த மாரி செலிப்ரேஷன், பர்த்டே செலிப்ரேஷன்லாம் இந்த மாரி சாப்பிடணும். நானும் இந்த மாரி டெய்லியும் சாப்பிட மாட்டேன். நான் எப்பயாச்சும் தான் சாப்பிடுவேன். நீங்களும் இந்த மாரி டெய்லியும் சாப்பிடாதீங்க. அவ்வளோதான் இந்த பர்த்டே வீடியோஸ், அதுக்கப்புறமா பர்த்டே செலிப்ரேஷன், சர்ப்ரைஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுக்கா நான் என்னென்ன கிஃப்ட்லாம் வந்துச்சுன்னு தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நான் போன வீடியோவே சொன்ன மாரி, எனக்கு இந்த கிஃப்ட்ல வந்து ரொம்ப பெரிய கிஃப்ட், டிராவல் கிஃப்ட் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த கிஃப்ட் உங்களுக்கு என்னன்னு தெரியணும்னா, அஜீஸ் வ்ளாக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அஜீஸ் வ்ளாக்ஸ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் என்ன, நான் வழக்கமா சொல்றது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். கீப் ஸ்மைலிங், பி ஹாப்பி ஆல்வேஸ், பி பேஷன்ஸ், வாட் எவர் ஹேப்பன்ட், it will change one day. Thank you.